நான் அப்படி நடக்க விட மாட்டேன். ஐயோ என்னாச்சு? விட மாட்டேன். ஏய் நடக்க கூடாது. நான் அப்படி நடக்க விட மாட்டேன். இல்ல அப்படி நடக்க விட கூடாது. நான் விட மாட்டேன். தீபிகா விட மாட்டேன். தீபிகா இங்க பாரு. நடக்க விட மாட்டேன். என்னாச்சு தீபிகா? விட மாட்டேன். தீபிகா தீபிகா ஆண்டி என்னாச்சு? ஆண்டி ஆண்டி இந்தா குடி 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 குடிமா. என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? என்ன நடக்க கூடாதுன்னு கத்திட்டு இருக்க? என்ன கெட்ட கனவு ஏதாவது கண்டியா? அதானே பார்த்தேன். நீ என்ன குழந்தையா? கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன். இப்படி அலறி அடிச்சுக்கிட்டு எந்திரிக்கிற அளவுக்கு என்ன கனவு கண்ட? அது அந்த கயலும் எழிலும் அவங்களுக்கு என்ன? அவங்க உங்ககிட்ட விட்டு சவால்ல ஜெயிச்சு பெரிய பணக்காரங்களான மாதிரி கனவு கண்ட ஆண்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. இந்த கனவு கண்ட மாதிரி நடந்துருச்சுன்னா என்ன பண்றது ஆண்டி? நீங்க நினைக்கிற மாதிரி எழில உங்களுக்கு திரும்ப கிடைக்க மாட்டாரு. நான் நினைக்கிற மாதிரி என்னால உங்களுக்கு மருமகளாவும் ஆக முடியாது ஆண்டி. என்ன முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்க? கனவுல கண்டதெல்லாம் அப்படியே நடந்துருமா? பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத. இப்படி எல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்னு அவங்க கூட கனவு காண மாட்டாங்க. ஏன்னா அவங்களால என்ன ஜெயிக்க முடியாதுன்னு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நீயே இப்படி எல்லாம் யோசிக்கிற? இப்படி எல்லாம் கனவுல கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல தீபிகா. இல்ல ஆண்டி, என்னால இந்த விஷயத்தை சாதாரணமா விட முடியல ஆண்டி. ஒருவேளை அப்படி நடந்துட்டா என்ன பண்றது ஆண்டி? ஏய் தீபிகா, உங்க அப்பா ஃபாரின் போயிருக்கிற காரணத்தினால உன்னை என் வீட்டுல பாதுகாப்பா தங்க வச்சா நீ என்ன பயமுறுத்துற? இல்ல ஆண்டி, எனக்கு வடிவாண்டி சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. அவங்களுக்கு சின்னதா ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்கு. அதை வச்சு பெரிய ஆளா வந்துட்டாங்கன்னா? தீபிகா, ஏதாவது நடக்கிற விஷயமா யோசிக்கிறியா? ஏதோ அமௌண்ட் கிடைக்குமா, அத வச்சு சின்னதா பிசினஸ் ஆரம்பிப்பாங்களா, அதுல ஜெயிச்சு என்ன மீறி பெருசா வருவாங்களாம். இது சொன்ன ஒரு குழந்தை கூட நம்பாது. ஏய், இதெல்லாம் எந்த காலத்துல நடக்கிறது? இங்க பாரு, கோடீஸ்வரன் ஆகணும்னு எல்லாரும் ஆசைப்படலாம். ஆனா எல்லாராலையும் கோடீஸ்வரன் ஆக முடியாது. சிவசங்கரியோட பிள்ளையா இருக்கிற வரைக்கும் தான் எழிலால அப்படி ஒரு கோடீஸ்வர வாழ்க்கைய வாழ முடியும். என்னைக்கு அந்த கையிலுக்கு புருஷன் ஆனானோ அப்பவே கோடீஸ்வரன் ஆகிற தகுதிய அவன் இழந்துட்டான். நீ கண்ட கனவும் சரி, அவங்களோட கனவும் சரி, வெறும் கனவா மட்டும்தான் போகும், நிஜத்துல நடக்காது. அப்படியும் ஒருவேளை அவங்க ஜெயிக்கிற நிலைமை வந்தா நான் அவங்கள ஜெயிக்க விட மாட்டேன். என் பிள்ளைக்காக நான் எது வேணாலும் செய்வேன். அவன் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா அந்த கையில் கூட சேர்ந்துகிட்டு அவன் ஜெயிக்கணும்னு நினைச்சா அத நான் நடக்க விட மாட்டேன். இத பாரு, இப்போ உன் பயம் என்ன? அவங்களுக்கு கிடைக்க போற 10 லட்சத்தை வச்சு பெருசா வந்துருவாங்களோன்னு பயப்படுற அதானே? இப்படி நீ பயந்துட்டு இருந்தா அவங்களை தோக்கடிக்க முடியாது. அவங்கள எப்படி முன்னேற விடாம தடுக்கலாம் அத மட்டும் யோசி. எப்பவுமே ஒருத்தங்களை வளர்த்து விடுறதுதான் கஷ்டம், வளர்ச்சியை தடுக்கிறது ரொம்ப சுலபம். அதுக்கான வழியை மட்டும் யோசி. அத விட்டுட்டு கண்டதையும் யோசிச்சு பயந்துட்டு இருக்காம நிம்மதியா தூங்கு.